15வது நட்சத்திரமா இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நெறைய பேருக்கு வந்து கடன் இருக்கு, எதிரிகள் நெறையா இருக்கிறாங்க, உடம்பு நோய்கள் இருக்கு, இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்மருக்கு, அதாவது பணம் உள்ளவங்க ஹோமம், யாகம் இந்த மாரி பண்ணலாம். இது பண்ணா மிகப்பெரிய அதாவது சத்ரு சம்ஹார யோகம்னு சொல்லுவது ஹோமம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணா பெரிய சக்ஸஸ் ஆகக்கூடியது. பண வசதி இல்லாதவங்க அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது நரசிம்மர் கோயிலுக்கு நீங்க போயி, சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அதான் ரொம்ப முக்கியம். அங்க போயி, நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு விளக்க போட்டு, அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடனா இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன எப்படி வேண்டிக்கணும்னா, எனக்கு செல்வம் வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கணும். அந்த கடன் அப்படின்னு கேட்கக்கூடாது. கடன்ங்கிறது ஒரு நெகட்டிவான வார்த்தை. ஸோ நீங்க எப்படி கேட்கணும்னா, எனக்கு வந்து செல்வம் நெறைய சேரணும். அந்த மாரி கேட்டுக்கணும். அதே மாரி உடம்பு முடியாம வீட்ல யாராவது இருக்காங்கன்னா, சம்மந்தப்பட்டவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அப்படி நீங்க கேட்கணும். ஸோ கேட்கறது வந்து பாசிட்டிவான வார்த்தையா நீங்க கேட்கணும். அதே மாரி இருக்கும்போது கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் வரும். மேலும் பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள்.